Good morning, brothers and sisters and friends. எல்லோருக்கும் காலை வணக்கம் சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. And it's such a great joy, when you meet here in fellowship, worshiping the Lord. It gives so much of energy and strength and spirit of joy. I could see that. இது மிக மகிழ்ச்சியான ஒரு நேரமாக இருக்கின்றது. எனக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கின்றது. இந்த அரங்கத்தில் ஆராதனையில் நாம் கலந்து கொள்கிற பொழுதும் நம்ம அனுநயத்தில் கலந்து கொள்கிற பொழுதும் அதிகமான ஒரு மகிழ்ச்சி எனக்கு வருகிறது. And also, we just started our marriage strengthening class last week. We started it, Tuesday. I could see everyone, eagerly connecting and wanting to learn. It gives us so much of energy to learn from one another. We just started, the first class started, so we'll be traveling with this teaching journey for next 3 months. கடந்த வாரத்தில் நம்ம செவ்வாய்க்கிழமை தோறும் திருமணமானவர்களுக்கான சிறப்பு ஒரு நிகழ்ச்சி, ஒரு கூட்டம் இருந்தது. அது அதில் அநேக திருமணமானவர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அதில் பார்க்கிற பொழுது ஒருத்தர் இருந்து கற்றுக்கொள்ள போகின்ற அநேக காரியங்கள் தொடக்கமாக இருக்கின்றது. Okay, so this is you might be wondering what it is. Last Sunday, Sivagasi Church had their first official Sunday worship. கடந்த வாரத்தில் சிவகாசியில் முதல் தடவையாக அவங்க தேவனுக்கான ஆராதனையை வைத்திருந்தார்கள். And they gathered, they hired a hall, and 6 of them, like 3 couple, relocated from Madurai and Tirunelveli and from Nagarkoil, from each city, one couple gathered in Sivagasi. They started the church service there. அங்கே பார்க்கிற பொழுது 3 அதாவது கல்யாணம் முடித்த குடும்பத்தினர்கள் வேற இடத்துல இருந்து சிவகாசிக்கு வந்திருந்தார்கள். ஒருத்தர் மதுரையிலிருந்து வந்திருந்தாங்க, இன்னொருத்தங்க நாகர்கோயிலிருந்து வந்திருந்தாங்க. இப்படி 3 தம்பதியினர்கள் சிவகாசிக்கு முதல் தடவையாக அங்கே ஆராதனை நடந்தது. And happy to see sister playing a keyboard. Awesome. And she used to play in Tirunelveli regularly. She's just plays there. And this is the Sunday worship. This is the hall they hired. Imagine just 3 couple. They gave their heart, and it was pouring that day. Last week I heard it was like raining in Sivagasi. கடந்த வாரத்தில் பார்க்கிற பொழுது கூட சிவகாசியில் அதிகமாக மழை பெய்து கொண்டு இருந்தது. இருந்தாலும் கூட அங்கே இந்த ஹாலில் தான் அவங்க முதலாவது ஆராதனை வைத்திருந்தார்கள். இந்த 3 தம்பதியினர்கள் வேற இடத்துல வந்திருந்தாலும் கூட அவர்கள் அற்புதமான அந்த ஆராதனையை தேவன் நடத்தினார். What inspires me is after the service they just got time with the friends and studying the Bible. I'm so excited. எனக்கு அதிகமாக உற்சாகத்தை கொடுத்தது எதுவென்றால், இந்த ஆராதனை சிவகாசியில் ஆராதனை முடிந்தவுடனே அவர்கள் எல்லோருமே வந்திருந்த நண்பர்களிடத்தில் அமர்ந்திருந்து வேதாகமத்தை கற்றுக் கொடுத்தார்கள். And we have brother Ganesh from Chennai. He just went there to support. 4 of his family members came to the service. அது மாத்திரமல்ல, கணேஷ் சகோதரர் குடும்பம் அனைவருமாக சிவகாசிக்கு சென்று அங்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கணேஷ் மட்டும் தான் குடும்பம் அல்ல, கணேஷ் அங்க போய் அங்க இருக்கிற அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேரை ஈவினிங் அந்த சர்வீஸ்க்கு கூட்டிட்டு வந்தாரு. Imagine 6 disciples, they had 33 friends last week. நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் 6 சீஷர்கள் 6 சீஷர்கள் சென்று 33 நபர்கள் அங்க தேவனுடைய ஆராதனையில பங்கெடுத்து கொண்டிருந்தார்கள். And what inspired me, not about the visitors, and something really inspired me more than that, to support this 3 couple. 53 disciples from South Tamil Nadu went to Sivagasi and supported them in the Sunday service. 53 disciples. இந்த ஆராதனை நடப்பதற்காக எனக்கு மிக உற்சாகத்தை கொடுத்தது எதுவென்றால், இந்த 3 தம்பதியினர்கள் போய் இருந்தார்கள். இருந்தாலும் கூட அதாவது தமிழ்நாட்டில் இருந்து 53 சீஷர்கள் அவர்கள் அங்கு சென்று இந்த ஆராதனை நடப்பதற்காக அநேக உதவிகளை செய்தார்கள். Because all these 3 couple from other parts of Tamil Nadu, so the one team went on the Saturday, they stayed over there and invited along with them, and I think Ganesh also went Saturday morning. There are a team of brothers and sisters, 50 plus,
went to support the Sunday worship. That really inspired me the more. Singing or keyboard, like everything, they just took over the service. That really inspired me. இந்த ஒரு ஆராதனை நடப்பதற்காக தமிழ்நாட்டில் மாத்திரம் 50ற்கு அதிகமான சீஷர்கள் சென்று ஒவ்வொரு நாள் வெவ்வேறு விதமான உதவிகளை செய்தார்கள். ஒருத்தர் வந்து பாடற்குழுவில் உதவி செய்தார்கள், மற்றும் நம்ம சகோதரர் கூட அவர் சென்று மற்ற சகோதரரோடு அநேக நபர்களை அழைத்தார்கள். அந்த ஆராதனை தேவனுடைய அருளால் மிக சிறப்பாக இருந்தது. Amen. Today, we're going to, it's not moving. Today we're going to, talk about the truth will set you free. இன்னைக்கு நாம் வந்து அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், உங்களுக்கு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Truth will set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The moment when you think about truth will set you free, what scripture comes to your mind? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த கேட்ட உடனே எந்த வசனம் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது? Okay, John 8:31 and 32. நாம் நினைவுக்கு வருகின்ற வசனம் என்னவென்றால், யோவான் 8வது அதிகாரம் 31 இருந்து 32 வசனங்களை படிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். That's what Jesus said. If you know the truth will set you free completely. சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தை நீங்க அறிந்தீர்கள் என்றால் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And in other words, Jesus saying, what? I have a redeemed plan. I have a plan to rescue you. I am just coming here as a savior to rescue you. It's a plan of salvation, the God's plan of salvation. இன்னொரு வசனத்துல இயேசுவானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எனக்கு உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இடத்துல இருக்கின்றது. அந்த திட்டம் என்னவென்றால், நான் இரட்சகராய் வந்திருக்கின்றேன், உங்கள் அனைவரையுமே நான் மீட்டெடுக்க போகின்றேன், பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க போகின்றேன். அப்படி ஒரு திட்டத்தை அந்த வசனம் சொல்லுகிறது. And sometimes if the truth, let's say if the truth reveals, we have two options: either we receive it or we just reject. We don't have any other option, nothing in between. Either you take it or reject it. இந்த அற்புதமான சத்தியத்தை நம்ம கேட்கிற பொழுது இரண்டு விஷயங்கள் நம்மளுக்கு தேர்ந்தெடுப்போம். ஒன்று, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு மாற முடியும். அப்படி இல்லை என்றால் அந்த சத்தியத்தை விட்டு விலகி அதை ஒதுக்கி வைத்து விடுவோம். And the truth, the word refers to is, it's like more like God and the execution of his purpose in Jesus Christ. So Jesus, like God had a plan for Christ, to execute Christ. That is the plan, that is the truth he revealed to all of us. அதாவது தேவனுக்கு ஒரு திட்டம் என்றது, அந்த திட்டம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த சத்தியத்தை தான் இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். Now we must also take personal responsibility for walking in truth as God reveals to us. நாம் கூட சொந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு ஒரு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். என்னவென்றால், தேவன் அந்த சத்தியத்தை கொடுக்கிற பொழுது அதை நான் மனப்பூர்வமாக முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். Because we all were taught by the word of God. We were like completely unaware of the truth. When someone taught us the scriptures, Bible, the truth set us completely free. ஏனென்றால் அந்த சத்தியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையா இருக்கின்றது. யாராவது ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவ சத்தியத்தை, வசனத்தை சொல்லிக் கொடுக்கிற பொழுது அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அந்த சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். This will completely give us the kind of faith and victory that will cause the enemy to flee from our lives and enable us to fulfill God's divine calling in each of our lives. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். ஏனென்றால் அந்த எதிரியா இருக்கின்ற சாத்தானிடத்திலிருந்து நாம் விடுதலையாக்குவோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய தெய்வீக அழைப்புக்கு நாம் செவி கொடுத்து கேட்கிற பொழுது அவருடைய முழு திட்டத்துக்கு நாம் ஒரு பங்காளியா இருப்போம். Sometimes the truth is tough. சில நேரங்களில் சத்தியம் கஷ்டமாய் இருக்கும். Sometimes the truth demands upon our life, like it demands something. சில வேளைகளில் இந்த சத்தியமானது நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது மிக ஒரு போராட்டமாய் அமையும். But the truth is always true. We know that it is always right and it is always perfect. We know that. We cannot deny. ஆனால் சத்தியம் என்பது எப்பவுமே தேவனுடைய சத்தியமாய் இருக்கின்றது. அதை யாராலுமே அதை மறுக்க முடியாது, மறுதலிக்க முடியாது. And basically we are sinful. Our sinful flesh, our sinful nature will resist the truth just as David did. Until the prophet Nathan came and confronted him, he was not accepting the truth.
நிறைய வேளைகளில் சத்தியமானது எப்படி ஒரு தாவீதானவர் அவர் தன்னுடைய சொந்த சரீர பலவீனத்தினாலும் பாவத்தினாலும் அந்த சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவராய் இருப்போம். எப்படி தாவீதானவர் நாத்தான் சொல்லும் வரைக்கும் அந்த சத்தியத்துக்கு எதிராக இருந்தால் நாத்தான் சொல்லும் பொழுதுதான் அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டார். அதே போல நாமும் நம்முடைய சரீரத்தில் நிறைய நேரத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். Which one is easy, speaking the truth or speaking lie? எது சுலபமான ஒரு காரியமா இருக்கின்றது? நாம் உண்மையை பேசுகிறது சுலபமா இருக்கின்றதா, அப்படி இல்லைன்னா பொய் சொல்லுகிற காரியம் சுலபமா இருக்கின்றதா? எது ரொம்ப ஈஸி, பொய் சொல்றதா உண்மை சொல்றதா? பொய் சொல்றதா ஈஸி இல்லையா? பட் சம்வேர் ஐ அண்டர்ஸ்டுட் பொய் சொல்றதா ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். You have to maintain the lie. Truth means, yes, 10 years before I spoke. Yes, today also I am standing for that. Even after 10 years I will speak the same word. I am not going to change it. But if I tell lie, I am in trouble. You will feel heavy. You have to carry the lie. You have to maintain the lie. You have to add some more lies to the lie. Then it is heavy. It is tough. And you will be thinking, did I say this? What did I tell him? Okay, let me maintain that. So it is heavy to speak lie. Speaking truth is easy, but it is tough. அதாவது உண்மையை பேசுகிறதான் மிக மிக ஒரு சுலபமான காரியம், நல்ல விஷயமும் கூட. ஏனென்றால் 10 வருஷத்துக்கு முன்பதாக நான் உண்மையை பேசுகிறேன் என்றால் 10 வருஷம் கழிந்து அதே காரியத்தை உண்மையை நான் பேசுகிறது மிக சுலபமாக இருக்கும். ஆனால் நான் ஒரு பொய் சொல்லுகிற பொழுது 10 வருஷத்துக்கு முன்பாக ஏதாவது பொய் சொல்லிவிட்டேன் என்றால் ஏதாவது மறுபடியும் சொல்லுகிற பொழுது நான் அப்போ என்ன பேசினேன் அதை நான் பராமரிப்பதற்கு மிக கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆனால் உண்மையை பேசுகிறது நல்லது, சுலபமான காரியம். ஆனால் சில நேரத்தில் கஷ்டமாய் மாறிவிடுகிறது. And we live in a day when truth is under attack. நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்றால் உண்மையை பேசுகிறதற்கு எதிரான அநேக காரியங்கள் நமக்கு இருக்கின்றது. இப்போ வாழ்ற கால சூழ்நிலை அப்படி இருக்கு. In other words, people say, you have your truth and I have my truth. You keep your truth with you, I'll keep my truth with me. நிறைய நேரத்தில் மக்கள் சொல்லுகிற காரியங்கள் எப்படியா நம்ம கேட்கலாம். எப்படி சொல்லுவாங்க, உனக்கு உண்மையா இருக்கின்றியா, நீ அப்படியே இருந்துரு, எனக்கு எது உண்மை எனக்கு தெரியும், அப்படியே இருந்து போகின்றேன், அப்படியே அந்த காரியங்களை கேட்கலாம். What our society has come to believe, we will also believe the same. அதாவது இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு உண்மையை அறிந்திருக்கின்றதோ அதையும் நான் நம்பி அப்படியே வாழ்ந்து கொண்டு இருப்பேன், அப்படியே நம்ம ஒரு மனப்பான்மையில இருப்போம். What is true for you might not be true for me. நிறைய நேரத்தில் உங்களுக்கு எது உண்மையாய் கருதுகிறீர்களோ அது எனக்கு அது உண்மையாய் இருக்காது. And we must realize and understand that walking in the truth of God's word is one of the most powerful weapons we have against the enemy with his tricks and schemes. ஆனால் உண்மையான அந்த சத்தியம் என்னவென்றால், உண்மை என்னவென்றால், நாம் தேவனுடைய வசனத்தில் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மையான ஒரு சத்தியமா இருக்கின்றது. அதுதான் நம்மளுக்கு எதிராக இருக்கின்ற அந்த எதிராளி சாதாரண இடத்தில் அநேக சூழ்ச்சிகள் இருந்து விடுதலையாக்கும். அதுதான் உண்மையான ஒரு சத்தியமா இருக்கின்றது. So people reject the truth for many reasons. மக்கள் இந்த சத்தியத்தை உண்மையை புறமே தள்ளுகிறார்கள். அதற்கு அநேக காரியங்கள் இருக்கின்றது. And I want to share a couple of things why people cannot accept the truth, why they deny the truth. அநேக மக்கள் ஏன் உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள், அதற்கு அநேக சில காரியங்கள் இருக்கின்றது. அதை குறித்து சொல்ல போகிறேன். The first one, அது முதலாவது காரியம், some misunderstood the truth. முதலாவது காரியம் என்னவென்றால் சிலர் தவறாக புரிந்து கொண்டனர். John chapter 3 verses 3 and 4, if you read about Nicodemus. நாம் யோவான் 3வது அதிகாரம் 3 - 4 வசனம் முடிய வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். And here Jesus talking to Nicodemus about rebirth, becoming new in Christ, starting overall again your life, even though he was a teacher of the word. நிக்கோதேமு ஒரு போதகராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் இயேசுவானவர் சொல்லுகிறார், நிக்கோதேமே நீ மறுபடியுமாய் பிறக்க வேண்டும், மறுபடியுமாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ புதிதாய் தொடங்க வேண்டும் என்பதை காரியங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். So what do you think Nicodemus misunderstood here? ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது நிக்கோதேமு எதை அவர் தவறாய் புரிந்து கொண்டார்? Which one? About rebirth. How it is possible?
How can someone be born when they are old? Completely misunderstood the concept Jesus was trying to teach him. ஆனால் நீங்க பார்க்கிற பொழுது நிக்கதேமு ஒரு தவறான காரியத்தை எதை புரிந்து கொண்டார் என்றால், எப்படி ஒரு முதிர் வயதா இருக்கிற மனுஷன் மறுபடியும் பிறப்பான், அவர் பிறப்பை குறித்து தவறான காரியங்களை புரிந்து கொண்டார். And same way with the John 4 Samaritan woman, when Jesus was talking to her about the living water, she misunderstood something else. யோவான் 4வது அதிகாரத்தில் பார்க்கிற போது சமாரிட்டன் அந்த பெண்மணியானவர் அவர் அந்த பெண்மணியும் தவறாய் புரிந்து கொண்டார். தேவனானவர் நானே ஜீவ தண்ணீர் சொல்லுகிற பொழுது அந்த தண்ணீரை தவறாய் அந்த பெண்மணி புரிந்து கொண்டார். And sometimes when we read the scripture, we have our own understanding of the scriptures. நிறைய நேரத்தில் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நம்முடைய தேவ வசனத்தை படிக்கிற பொழுது நாமும் அதை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம். And we use the scripture to rebuke and confront without knowing the meaning of the scripture sometimes. நிறைய நேரத்தில் அதே வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவர்கள் தவறு செய்கிற பொழுது அந்த வசனத்தையே காண்பித்து நீ தவறாய் செய்கிறாய் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். And that's the reason, the word of God is so offensive to many people even now. இப்படியாக தான் தேவனுடைய வார்த்தையானது அநேக மக்களிடத்தில் தவறாய் அவர்களுக்கு தோன்றுகிறது. And that's how when we misunderstand completely, we reject the word. We completely go in a different direction. நாம் தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது படிக்கிற பொழுது நாம் அது புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது நாம் தேவனுக்கு ஏற்ற வழியில செல்லாமல் வேற வழியில நாம் சென்று கொண்டு இருப்போம். The first step, we just misunderstand completely. முதலாவது காரியம் தேவனுடைய வார்த்தையை தவறை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Sometimes we oppose the scripture. நிறைய நேரத்தில் தேவனுக்கு எதிரான காரியங்களை நாம் அதற்கு எதிராக இருக்கிற காரியங்களை குறித்து நாம் அதை எதிர்ப்போம். John chapter 8 verses 56 to 59. நாம் யோவான் 8வது அதிகாரம் 56 முதல் 59 வசனத்தை படிக்கிற பொழுது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்களை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஆமென். Amen. Jesus was speaking to them about the truth. இயேசுவானவர் யூதர்கள் மத்தியில் அவர் உண்மையை பேசக்கூடியவராக இருக்கிறார். And people were not able to accept the truth. ஆனால் இந்த உண்மையை யூதர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இருக்கிறார்கள். When sometimes people talk to you about the truth, the real truth about God, about our life, about sin, when they confront, how are we taking it? Are we taking the stone? Are we surrendering to the scriptures? நிறைய நேரத்தில் சில நேரத்தில் மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவ வசனத்தை காண்பித்து நீங்கள் இடரடைந்து போகிறீர்கள், தேவ வசனத்தை விட்டு வெகுவாய் விலகி போகிறீர்கள் என்று உங்களிடத்தில் அவர்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்த வசனத்தை அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை எப்படியாய் உங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்கிறீர்கள்? And we oppose the truth, or we submit to the truth, or surrender to the truth, or we accept the truth. ஒரு இரண்டு காரியங்கள் நடக்கும். ஒன்று, அவர்கள் சொல்லுகிற பொழுது தேவ வசனத்தை காண்பித்து மாற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதை விட்டு விலகி ஓடி விடுவோம். அப்படி அல்லவென்றால் அதற்கு அந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படைந்து நாம் அர்ப்பணித்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் மாற முடியும். And some people want the experience but not the expectation. இரண்டாவது காரியம் என்னவென்றால் சிலருக்கு அனுபவம் வேண்டும், ஆனால் எதிர்பார்ப்பு அவசியம் இல்லை. We'll read Mark chapter 10 verse 17 and 21 and 22. மார்க் அதிகாரம் 10வது அதிகாரம் 17 அதுக்கப்புறம் 21 22 வசனம் முடிய பார்க்கலாம். 10வது அதிகாரம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். ஆமென். Amen. Here he want the experience from Jesus. He said, what must I do? What should I do? Tell me, teacher, I am ready to do. அதாவது இந்த மனுஷனுக்கு பார்க்கிற பொழுது இயேசுவிடத்தில் நான் ஒரு பெரிய காரியத்தை நான் அவரிடத்தில் நான் பேச போகிறேன் என்று அந்த காரியங்களை குறித்து இயேசுவிடத்தில் அவர் ஒரு உரையாடலை ஏற்படுத்தி கொண்டான். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. What must I do? அடுத்து என்ன, எதனா எனக்கு ஒரு டாஸ்க் கொடுங்க. ஐ அம் ரெடி டு டூ. சொல்லுங்க நான் என்ன பண்ணணும். அந்த மாதிரி ஆட்டிடியூடோட அவர் போனாரு. Because he want to experience something. Whenever we come to church, we want experience, we want feeling.
But when it comes expectation, we are not there. நிறைய நேரத்தில் இப்படியா நாம் இருப்போம். நாம் சபையில வருகிற பொழுது எனக்கு ஒரு உணர்வு தேவை, எனக்கு இப்படிப்பட்ட உணர்வு இருக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் உணர்வை விட இப்படியாக தான் தேவனுடைய கட்டளை வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இதை மறுதலித்து விடுகிறோம். I need to feel loved, but I will not love anybody. எனக்கு அன்பு வேண்டும், மற்றவர்கள் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்ற உணர்வு வேண்டும். ஆனால் மற்றவர்களை நான் அன்பு செய்ய முடியாது என்னால். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை. நான் வரும்போது நான் அன்பு செய்யப்படுறேன்னு நான் உணரணும், ஆனா நான் யாரையும் அன்பு செய்ய மாட்டேன். We want experience. When I come to the service, the singing should take me to heaven. But I will not sing on my own every day in my quiet time. I am dependent on only Sundays singing. That is the experience, but you are not ready for the expectation. நிறைய நேரத்தில் நாம் ஞாயிற்றுக்கிழமை வருகிற பொழுது மற்றவர்கள் பாடற்குழுவினர் பாடுகிற பொழுது ஒரு பரலோகத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு பாட்டை அவர்கள் பாட வேண்டும், அந்த உணர்வு எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் விட்டு போகிற பொழுது மற்ற நாட்களில் எந்த வேலையிலுமே நாம் பாடாமல் இருந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தவறான உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். I will serve God, I will worship God, but what I will get it from that? Something I need to get it, not for God's glory, for my glory. நிறைய நேரத்தில் நான் ஆண்டவருக்காக வேலை செய்ய போகின்றேன், ஆண்டவருக்காக ஊழியத்தில் பங்கெடுக்க போகின்றேன், இதன் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு காரியம் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த வேண்டும் என்ற காரியம் எனக்காக தான், தேவனுடைய மகிமைக்காக அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில இருக்கிறோம். We know the end, what happened to this guy, the rich young man. Bible says he went away sad. He had amazing opportunity of encountering with Jesus, but he went away sad. நம்மளுக்கு தெரியும் இந்த கதையில என்ன நடந்தது என்று. இந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வந்து கேட்டான். அவன் அற்புதமான ஒரு தேவனோட இயேசுவோடு ஒரு உரையாடல் இருந்தது. ஆனாலும் கூட அந்த முடிவில் அவன் அதை கேட்ட உடனே அவன் மன கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை விட்டு விலகி போகக்கூடியவனாய் இருக்கிறான். He said, I'll go to temple, I'll fast and I'll be offering, I'll give offering. He was just listing out all the commandment he was completely dedicated to. அதாவது இயேசுவானவர் சொன்ன எல்லா கட்டளைகளையுமே நான் கீழ்ப்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஆலயத்துக்கு செல்லுவேன், அங்கு நான் காணிக்கைகளை கொடுப்பேன், மற்ற காரியங்களை செய்வேன். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவன் சொல்லிக் கொண்டே இருந்தான். And when it comes to the heart, he was completely disconnected from his heart and the truth. ஆனால் தேவனானவர் அவனுடைய இருதயத்துக்கு தேவையான காரியங்களை சொல்லுகிற பொழுது அதில் முற்றிலுமாக அவன் துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமையில ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மையில் அவன் இருந்தான். Sometimes we wanted only entertainment and excitement without commitment. நிறைய நேரத்தில் நாம் அர்ப்பணிப்பே இல்லாமல் நிறைய நேரத்தில் எப்படி இருக்கிறோம் என்றால், நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு தேவை, நம்மளுக்கு ஒரு உணர்வு தேவை, ஒரு பொழுதுபோக்கான ஒரு காரியங்கள் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதில் அர்ப்பணிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். When it comes to fun get together, I am ready. If anything to do the food, I am ready. If anything to outing, I am ready. If anything commitment to the prayer and the word, leave me alone. I am not ready for that expectation. But I want to experience. Only the experience. நிறைய நேரத்தில் நாம் பொழுதுபோக்கா இருக்கின்ற நம்ம எப்பயாவது வெளியில சென்று ஒரு கூட்டமாக சென்று வெளியில போய் அங்க இருக்கலாமா என்று அதற்கு நான் தயாரா இருக்கின்றேன். எங்கேயாவது ஒன்றாக சென்று வேற சில இடத்துக்கு போகலாமா, அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஆனா ஒன்றாக சேர்ந்து நம்ம எல்லாருமே ஜெபிக்க வேண்டும் என்று வருகிற பொழுது அதற்கு நான் தயாரா இல்லை. ஏனென்றால் நாம் உணர்வுகளை சார்ந்து இருக்கின்றமே தவிர நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஒரு மனப்பான்மையில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். When you come to church, we have our own expectations. This is how people should treat me. This is how I need to feel when I enter. We have hundreds of expectations from the church, but we are not ready to completely submit to the expectation that comes from the word of God. நிறைய நேரத்தில் சபைக்கு வருகிற பொழுது, நான் உள்ளே வருகிற பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு தான் வருகின்றோம். நான் வருகிற பொழுது மக்கள் என்னை இப்படியா கவனிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வருகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தையில் அர்ப்பணிக்கிற காரியங்களை குறித்து அதில் ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். And also we are trained to attend meetings. அது மாத்திரமல்ல, நாம் ஒரு பயிற்சியா இருக்கின்றது. எல்லா கூட்டங்களுக்குமே நாம் அங்க சென்று அந்த கூட்டங்களுக்கு நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். I will not miss the meeting, I will go to meeting. But what you do in the meeting is I am not worried about that. எல்லா கூட்டங்களுக்கு நான் சொல்லுவேன், சபை கூட்டங்களுக்கு எல்லா கூட்டங்களுக்கு நான் செல்லுவேன். ஆனால் அந்த கூட்டத்து மத்தியில நான் என்ன பண்ணி கொண்டிருக்கின்றேன் கேட்கிற பொழுது அது ஒரு கேள்விக்குறியாய் மாறி விடுகிறது. I know I will not miss the service, but I don't think so I can come before the time. I can come whenever I feel like walking, I will walk in.
It is so sad to see how many of you coming after 11:30. It is really bothering me. It is really concerning the way how you lead your Christian life. நிறைய நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வருகிற பொழுது நான் நான் ஆராதனைக்கு வருவேன், ஆராதனை கண்டிப்பாக நான் வருவேன், ஆனால் எப்போ நான் வருவேன் என்று தெரியாது. நிறைய பேர் பார்க்கிற பொழுது 11:30 மணிக்கு மேலாக வந்து கொண்டு இருக்கின்றீங்க. எனக்கு மிக மிக கவலையா இருக்கின்றது. நீங்கள் எப்படியாக உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். For you, you need to attend the Sunday service. You need experience of coming to church. But you don't want to stand up to the expectation that comes from God and from His Word. உங்க எல்லாருக்குமே ஒரு மனப்பான்மை இருக்கின்றது, நான் தேவனுடைய சபைக்கு ஆராதனைக்கு வர வேண்டும், ஆனால் அதற்கு ஒரு உணர்வு தேவை. இந்த ஆராதனைக்கு வந்தா எனக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது, எனக்கு ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கிறது என்று தெரியும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், அதற்கு நான் கீழ்ப்படிய என்னுடைய இருதயம் தயாராக இல்லை. It becomes a duty. Coming to church becomes a duty. And we want to become religious. Don't want to live like a disciple. நிறைய நேரத்தில் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்றால், நான் ஒரு மதம் எப்படி ஒரு மதம் நிறைந்த ஒரு போக்காய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், தேவனுடைய வார்த்தை என்ன எதிர்பார்க்கின்றது, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றோம். Amen. So sometimes we become completely drift away from discipleship. We slowly become religious and becomes yet another traditional church. நிறைய நேரத்தில் நம்ம இந்த சீஷத்துவமான வாழ்க்கையில இருந்து விலகி போய் கொண்டு ஏதோ ஒரு மதம் ரீதியான ஒரு காரியங்களை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். தேவன் என்ன எதிர்பார்க்கின்ற அந்த காரியங்களை விட்டு மெல்ல மெல்ல விலகி போய் கொண்டு இருக்கிறோம். When we went to Nagarkoil mission team, this is what in our mind. Every corner there are plenty of churches. This is the first expectation from the group. We told them, we don't want to become yet another traditional church here. We want to be the disciples who practice the word and save souls, and we are here to make a difference in the city. That is the expectation from day one. நான் நாகர்கோயிலுக்கு செல்லுகிற பொழுது எல்லா மூலைகளிலுமே ஒரு சபை இருந்து கொண்டு இருக்கின்றது. அங்கு நாம் இருக்கின்ற சீஷரிடத்தில் சொன்ன காரியம் இதுதான், நாம் ஒன்று மற்ற சபைகளை போல ஒரு மதம் ரீதியான ஒரு காரியமாக மாறிவிடக்கூடாது, மாறக்கூடாது. தேவன் எதற்காக நம்மளை அழைத்திருக்கின்றாரோ அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யத்துவமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், மற்றவர்களை மாற்ற வேண்டும். இப்படியாதான் நம் ஒரு வித்தியாசமான ஒரு சபையா இருக்க வேண்டும், நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்லி. People come to service and with the Bible, if we invite a visitor, default they will be Christians. They will come with the Bible only, and by the time they would attended their own service, and they will come to our service at 10 o'clock, and the evening they will go to one more service. That's how they are so religious in attending the Sunday meetings. அங்க நாகர்கோயில்ல நான் யாரையாவது அழைக்கிற பொழுது அவர்கள் எப்பொழுதுமே பைபிள் வேதாகமம் இல்லாமல் வர மாட்டார்கள், வேதாகமத்தோடு தான் வருவார்கள். அவர்கள் காலையில அவர்களுடைய தாய் சபையில இருக்கின்ற ஆராதனை அவங்க பங்கேற்று விட்டு தான் வருவாங்க. அது மாத்திரமல்ல, மறுபடியும் சாயங்காலம் இன்னொரு சபை கூட்டம் ஆராதனை நடக்கும் வேற இடத்துல, அங்கு சென்றும் அவர்கள் அதில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இப்படிதான் ஒரு மத ரீதியான ஒரு காரியமே மாறி போகிறார்கள். To study, it became difficult for us in the gospel. To study became very difficult. Out of all the studies, who's God, Jesus, discipleship, word of God, sin, repentance, cross, baptism, 2 studies we had difficulties. அந்த நாகர்கோயில பார்க்கிற பொழுது அநேக தேவனுடைய God the gospel என்று சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை குறித்தான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற பொழுது 2 பாடங்கள் மிக மிக கஷ்டமான ஒரு காரியமாக எங்களுக்கு அமைந்தது. 2 பாடங்கள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அங்க இருக்கின்ற நாகர்கோயிலுக்கு Any guess? Okay, church study and sin study. It's very difficult to confess the sins. It's very difficult. Church study, we have part 1, part 2, part 3. We have 3 church studies. After going to Nagarkoil, we got together, we did study actually. We came up with the entire Bible. We search. We came up with study 1, 2, 3. We do always 3 studies, church study itself. அதாவது நாகர்கோயிலில் பார்க்கிற பொழுது 3 இந்த சபைக்கான தேவ வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நாங்கள் இருந்தோம். அதாவது பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 சபை குறித்தான இந்த பாடத்துல 3 பாகங்கள் இருந்தது. நாங்கள் வேதாகமத்தை புரட்டி எல்லா வசனங்களையும் எடுத்துக்கொண்டு இப்படியா சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தோம். So I want to encourage all of you as disciples, don't come to church to get experience. Come to practice Christianity. Come to practice discipleship. Come to love one another. Come to call each other higher.
Bring friends, study the Bible with people. You are called to follow Christ wholeheartedly. Let us not come here for experience. Even if you don't have AC, even if you don't have a mic system, even if you don't have a keyboard or singing, let us experience God. Don't experience your religious activities. நாம் சபைக்கு வருகிற பொழுது ஏதோ ஒரு உணர்வு கிடைக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில வரக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு வர வேண்டும். ஒருத்தருக்கே ஒருத்தர் வேதாகமத்தை சொல்லிக் கொடுத்து அப்படியே வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்க வந்து ஒரு ஏசி இருக்கு இல்ல, இதை பத்தி கவலை இல்லை. நீங்கள் வந்து தேவனுக்கான தேவ வார்த்தைக்காக கீழ்ப்படுகிற ஒரு மனப்பான்மையோடு வருகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நாம் வர வேண்டும், தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டும். Some are selfish. மூன்றாவது விஷயம் பார்க்கிற பொழுது சிலர் வந்து சுயநலவாதிகள். So they deny the truth. They reject. அதனால அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை மறுதலித்தார்கள். John chapter 6, if you read verse 15 and 25-26. யோவான் அதிகாரம் 6, 15, 25 இலிருந்து 26 வசனங்களை வாசிக்கலாம். வசனம் 15 யோவான். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்துக் கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். கடலின் அக்கறைக்கு அவர்கள் அவரை கண்ட பொழுது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Some become selfish, so they completely reject the truth. They want, what you will give me if I follow Jesus, what I will get. சில பேர் வந்து மிக சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். அதனால தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கிறார்கள். நான் இந்த தேவ ஆராதனைக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வந்திருக்காங்க. Here Jesus feeding 5,000. After that they want to make Jesus as their king. So Jesus completely went away from him. இங்க பார்க்கிற பொழுது இயேசுவானவர் 5,000 பேர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்தார். ஆதலால் இந்த எல்லா மக்களுமே இயேசுவானவரை ராஜாவாக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில இருந்தார்கள். Why they want to make Jesus as king? ஏன் அவர்கள் இயேசுவானவரை ராஜாவாய் மாற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள்? No going to work, சமைக்க தேவையில்ல, வேலைக்கு போக தேவையில்ல. ஜீசஸ் அழகா 5,000 பேருக்கு ஸ்பாட்ல ஃபிஷ்ஷும் பிரெட்டும் கொடுத்துட்டாரு, எங்க அவரை தேடுவோம் அப்படின்ட்டு they want to make him. Bible says Jesus knowing that they intend to, அவங்களோட இன்டென்ஷன் தெரிஞ்சிடுச்சு ஜீசஸ்க்கு. So Jesus completely moved away from them. This is what is going to take us away. What I will get if I come to church, will you give me food? நிறைய பேர் கேட்பாங்க, சர்ச்சுக்கு வந்தா பிரியாணி கொடுப்பீங்களா? What I will get. We are not coming here to what I will get, what I will give as disciples, right? Why we come to church? What I can give, where I can serve. பாட்னா ஸ்டேஜ் தான், இல்லைன்னா நான் எதுவுமே சர்வ் பண்ண மாட்டேன். அது நல்ல ஆட்டிடியூட் கிடையாது. I'm coming here to serve. I'm coming here to proclaim Christ. I'm coming here to reflect Christ. That is my call. If you don't understand that, then completely we are denying the truth, rejecting the truth. We don't really understand the truth at all. நிறைய நேரத்தில் இங்க இருக்கிற மக்கள் ஏன் என்று இயேசுவை ராஜாவாக்கம் என்று விரும்பினார்கள் என்றால் அவர்களுக்கு வேலை போக தேவையில்லை, உணவு உடனே கிடைத்து விடுகிறது, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் இருந்தார்கள். நிறைய நேரத்தில் அப்படிப்பட்ட மனப்பான்மையில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் வருகிறோம் சபைக்கு, ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள், எனக்கு பிரியாணி கொடுப்பீங்களா, இது கொடுப்பீங்களா, அது கொடுப்பீங்களா. ஆனால் நீங்க வருவதற்கு நாம் பெறுவதற்கல்ல, நாம் வந்து சேவை செய்வதற்காக, தேவனை இயேசுவை பிரதிபலிப்பதற்காக நாம் ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். I want to tell you, already received it. Salvation given by Christ. He paid the price, the costly gift ever you could receive, that is Jesus himself. You already received it. You received the gift. You are here to give, not to receive. ஏனென்றால் ஏற்கனவே இயேசுவானவர் எல்லாவற்றையுமே நம்மிடத்தில் கொடுத்து விட்டார். வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை அவர் நம்மிடத்தில் கொடுத்து விட்டார். எல்லாவற்றுமே பெற்றிருக்கின்றோம். இதுக்கப்புறமே நாம் எல்லாவற்றுமே கொடுக்க வேண்டும், அவருக்காக நாம் எல்லாமே கொடுக்க வேண்டும். I have a question. So why you come to church? எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது, எதற்காக நீங்க சபைக்கு வருகிறீர்கள்? What if you don't come? ஒருவேளை நீங்க சபைக்கு வரவில்லை என்றால் என்ன நடக்கும்? எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்டேன். ஏன் சர்ச்சுக்கு வரோம் நம்ம? ஸ்ரீதர் எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? நான் வரலன்னா அங்க வந்து அந்த ஒர்க்ல நடக்காது. வரலடா ஏன் கேட்பா, அந்த சவுண்ட் சிஸ்டம் ஒர்க் நடக்காது. See, you have a different reason எதுக்கு நீங்க சர்ச்சுக்கு வரீங்கன்ட்டு. Honestly, you ask yourself. Honestly, God அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டார்னா
என்ன பதில் வச்சிருக்கீங்க? why you want to come to church? இன்னைக்கு நான் வந்துட்டு அவங்க கூட ஒரு சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கிறேன். ஏன்னோ நான் டீல் பண்ணாம விட மாட்டேன். என்ன பர்பஸ்? வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் கமிங் டு சர்ச்? வந்து அட்டென்ட் பண்ணி இந்த சீட்டை ஃபில் பண்ணிட்டு போறதுக்கு இல்லை. யார் நான் கூட்டிட்டு வந்தேன்? ஃப்ரெண்டு. எந்த தொலைந்து போன ஆத்மா கூட நான் பைபிள் படிக்கிறேன். அந்த பர்பஸே போயிடும் எப்பனா நான் செல்ஃபிஷா இருக்கும்போது. Amen. Next slide. Some will understand the truth, they deny completely. Deliberate அப்படி deny பண்ணிடும் because of the society, money, job, position and status. John chapter 12 verse 42 and 43 it says. நாம் வந்து சில உண்மையை புரிந்து கொண்டு மறுப்பார்கள். நாம் யோவான் 12வது அதிகாரம் 42 முதல் 43 வாசிக்கலாம். ஆயினும் அதிகாரிகளிலும் அநேக அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். And that's why they loved human praise more than the praise from God. That's it. They deny the truth, they reject the truth. Nobody appreciated me, nobody noticed me, so I will leave. So that is not the right way. இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படியே வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் தேவனால் வருகின்ற மகிமையை காட்டிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு அதிகமாக இருந்தபடியினால் அவர்கள் தேவனை உண்மையை அறிந்திருந்தும் அவர்கள் மறுதலித்தார்கள். Some were at distance. இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் சிலர் தூரத்தில் இருந்தனர். Luke chapter 23 verses 47 and 49 if you read, the centurion, here the couple of people, centurion and the people who gathered, near to the cross, they beat their breasts and went away. But all those who knew Christ, including the women who had followed him from Galilee, stood at a distance watching these things. இது சொன்னது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இந்த வசனத்துல பார்க்கிற பொழுது अनेक மக்கள் இயேசுவானவர் போகிற போது இருந்தார்கள். அங்க கூட अनेक பெண்மணிகள் இருந்தார்கள், अनेक மக்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவானவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் சொல்லி சுமந்து கொண்டு போகிற பொழுது எல்லாரும் முன் வரவில்லை. அவர்கள் வேடிக்கையை தான் பார்த்தார்கள். And what about you? சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? வேடிக்கை பார்க்க வரோமா? டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு எனக்கும் இந்த சண்டே சர்வீஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது ப்ரோ. அது இவங்க வேலை அவங்க வேலை. நான் வருவேன், பார்ப்பேன், எதனா சரியா இல்லைன்னா போய் குறை சொல்லுவேன், இல்லை ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கு சர்ச்சுக்கு வரவே தேவையில்லை. why you are coming to church? மெயின்டைன் டிஸ்டன்ஸ். ரொம்ப மினிஸ்ட்ரி கிட்ட ரொம்ப க்ளோஸாக நான் கமிட்டடாக இருக்க மாட்டேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருப்பேன். இல்லைன்னா என்னை இதை செய் அதை செய் சொல்லுவாங்க. நான் கரெக்டாக டைம் சர்ச் வந்துட்டு எதனா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருவாங்க. டிஸ்டன்ஸ்லேயே நான் இருந்துடுறேன். அந்த டிஸ்டன்ஸே போதும். நீங்கள் டிஸ்டன்ஸ் டிசைப்பிளா? எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறீங்க? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஃபைனலி கடைசியாக some will understand and follow completely. சிலர் புரிந்து கொண்டு முழுமையாக பின்பற்றுவார்கள். That's what John chapter 6 verse 60 and 66 to 68. யோவான் 6வது அதிகாரம் 60 66 இருந்து 68 வசனங்களை பார்ப்போம். அவருடைய சீஷரில் அநேகர் இவர்களை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றார். ஆமென். Amen. Bible says this is hard teaching, who can accept it? Many people went away, they didn't follow Christ. இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது வார்த்தைகளை இயேசுவானவர் சொல்லுகிற பொழுது மற்றவர்கள் சொன்னார்கள் இது கடினமான ஒரு உபதேசமா இருக்கிறதே என்று சொன்னார்கள். And Jesus spoke to the 12, what about you guys? அது மாத்திரமல்ல, அது 12 இருக்கிற மற்ற சீஷர்களிடத்தில் பேசினார். நீங்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்று கேட்டார். This is what they said, Lord, to whom shall we go? We are coming here. We are here because of you. We are coming here because of you. You have the words of eternal life. We are here for the word of God. We are here because of Jesus. They stood strong till the very end. These 12 turned the entire world upside down. இந்த 12 சீஷர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இயேசுவானவர், ஆண்டவரே நாங்க எங்க போவோம்? நாங்க உங்களுக்காக தான் நாம் வருகிறோம். உங்களுக்காக தான் மாத்திரமே நாம் வருகிறோம். ஏனென்றால் நித்திய ஜீவிய வசனங்கள் உங்களிடத்தில் தான் இருக்கின்றதே என்று இந்த 12 பேர் தான் இந்த உலகத்தை அவர் மாற்றி போட்டார்கள். இந்த பதில், if you are truly a disciple of Jesus Christ, நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சீஷராக இருந்தால் இதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும்.
எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். அவருடைய மிஷனை நான் வந்து செய்யணும், அவருடைய பணியை நான் தொடரணும், நித்திய ஜீவ வசனங்களுக்காக நான் வரேன். இதை தவிர வேற எந்த ரீசனுக்கு வந்தாலும் நீங்க ரொம்ப நாள் சர்ச்சில் இருக்க முடியாது. இல்ல நீங்க ஹர்ட் ஆயிடுவீங்க, இல்ல நீங்க ஹாப்பியாவே இருக்க மாட்டீங்க. சர்வீஸ்ல ரொம்ப சேடா உட்காந்துட்டு போயிடுவீங்க. நீங்க வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அதான் நானும் என் மனைவி சம்டைம் சர்வீஸ் முடிச்ச பிறகு வெளியில வந்துடும். ஏன் தெரியுமா? சீக்கிரமா யாருன்னா கிளம்புறாங்களா அவங்கள பார்த்து ஃபெலோஷிப் பண்ணிடலான்ட்டு. அப்படி சில பேர் என்னையே நீங்க ஃபெலோஷிப் பண்ணல அப்படின்னு சம்டைம் ஃபீலிங் வரும். எதுக்கு சர்ச்சுக்கு வரும்? இதுக்காக வரணும். Amen, brothers and sisters. In conclusion, I just have 3 questions just to reflect and let us not be religious or traditional. Let us be a disciple. Let us not come to church for experience or selfish reason. எனக்கு என்ன கிடைக்கும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி இல்லாம I'm coming here purely because I love God. I love people. I'm here to follow discipleship. I am coming here because of the word of God. வசனத்துக்காக வரேன், தேவனுடைய சத்தியத்துக்காக வரேன். அந்த ஆட்டிடியூடோட சர்ச்சுக்குள்ள வந்தால் உங்க கிறிஸ்டியன் லைஃப் மீனிங்ஃபுல்லான கிறிஸ்டியன் லைஃபா இருக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन டு ரிஃப்ளெக்ஷன். இந்த 3 கேள்விகளோட கேட்க போகின்ற இந்த முடிவில் அந்த 3 கேள்விகள் உங்களுடைய தனிப்பட்ட இதில் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். Am I truly committed to following Jesus' teachings in my daily life or do I only selectively apply them when convenient? நான் வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில இயேசுவின் போதனைகளை பின்பற்றுவதில் நான் உண்மையா அர்ப்பணிப்போடு இருக்கிறேனா, அல்ல எப்போது எனக்கு வசதியா இருக்கோ அப்பெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த வசனத்தை நான் பின்பற்றுறவனா இருக்கிறேனா, சத்தியத்தை முழுமையா எடுத்துக்கிறேனா அப்படின்னு நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணணும். நம்பர் 2, in what areas of my life can I deepen my commitment to living out his teachings more faithfully? அதாவது என்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் அவருடைய போதனை மிகவும் உண்மையா வாழ்வதற்கு என்னுடைய அர்ப்பணிப்பை நான் ஆழமா காண்பிக்க போறேன், எந்தெந்த ஏரியால அப்படின்னு திங்க் பண்ணுங்க. இந்த 3 क्वेश्चंस நான் சர்ச் வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன், நீங்க ரெஃப்ளெக்ட் பண்ணலாம். Am I actively seeking truth through study, prayer and reflection on Jesus teaching? என்னுடைய ஜபம் பண்றது, வேதம் வாசிக்கிறது, இயேசுவின் போதனைகளை பத்தி சிந்திக்கிறது, அதன் மூலமா நான் உண்மையா சத்தியத்தை தேடுறேன் அப்படின்னு என்ன சொல்ல முடியுமா அப்படின்னு நான் என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூடோட நம்ம என்ன பண்ணலாம், உண்மையான டிசைபிளா ஜீசஸ்க்கு வாழலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.